சென்னையில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் என்ன ஆயிற்று? எப்படி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 3 மாதத்துக்குள் உடனடியாக வழக்கை முடிக்க வேண்டும் என்று முன்மாதிரி இல்லாத விதத்தில் அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆணை பிறப்பித்ததோ அதே நிலைமை இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் நீதிமன்றம் கூடுகிற நாட்களில் டே டு டே ஹியரிங், இது பலத்த அதிர்ச்சியை தந்திருக்கிறது. எனவே தீர்ப்பு தலைக்கு மேல் கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஊழல் வழக்கில் தீர்ப்பு, சிறைக்கு அனுப்பி வைத்த குன்ஹாவின் தீர்ப்பு மீண்டும் திரும்ப கூடும் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவு தமிழக அரசியலில் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். தேர்தலுக்கு முன்னரே இந்த தீர்ப்பு வருவதற்கான சகல வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி தீர்ப்பு வந்து இன்றைய முதல்வர் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஏனெனில் இது நடக்காது என்று சொல்வதற்கோ, என்னால் வழக்கு தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. எனவேதான் அனைத்து இந்திய அதிமுக இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது. சரி, இவ்வளவு ஒரு வழக்கு இருக்கிறதே, தலைக்கு மேலே கத்தி தொங்குகிறதே, நாம் இனிமேலாவது ஊழலில் ஈடுபடக்கூடாது எண்ணம் அந்த வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? கிடையாது. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பீனிக்ஸ் மால், அங்கே இருக்கக்கூடிய 11 திரையரங்கங்களை கொண்ட ஒரு வளாகத்தை ஜாஸ் நிறுவனம் என்று புதிதாக பெயர் மாற்றப்பட்ட நிறுவனத்தின் மூலமாக 1000 கோடிக்கு மேலே அந்த 11 திரையரங்கங்கள் வளாகம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் அனைத்து ஏடுகளிலும் வந்திருக்கின்றன. அந்த ஜாஸ் நிறுவனம் அதற்கு முன்பு இருந்த கம்பெனியின் பெயர் மாற்றுகின்ற அந்த பொதுக்குழுவில் முதலமைச்சருக்கு நிழல் தோழியாக இருப்பவர் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஊழல் புரிவதற்கு எந்த அச்சமும் இல்லாமல், ஏற்கனவே வழக்கு இருப்பதை பற்றி கூட கவலைப்படாமல், இந்த சந்தேகமுள் நிழல் சகோதரி, உடன்பிறவாத சகோதரி தோழி மீது மட்டுமல்ல, ஏற்கனவே குன்ஹா தீர்ப்பளித்த வழக்கிலே இருப்பதை போல சந்தேகமுள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நோக்கியும் பாய்கிறது. இதே சூழ்நிலையில் அது மட்டுமல்ல, நடத்துனர், ஓட்டுநர் நியமனத்திலே இருந்து எல்லாம் லஞ்சம். டிரான்ஸ்பர், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்பருக்கு லஞ்சம், ஆயா வேலைக்கு கூட லஞ்சம். லஞ்ச ஊழல் தலைவிரி தாடி எல்லா திட்டங்களுக்கும் 25% கமிஷன். அது பொதுப்பணித்துறையா, அது மாநில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாலை துறையா, எந்த துறையாக இருந்தாலும் சரி, இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எனவே தமிழகத்தை ஒரு செல்லரித்து போகிற நிலைமைக்கு இந்த ஊழல் ஆளாக்கி இருக்கிறது. இந்த ஊழலிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆத்திரம் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசு, அதிமுக அரசு, மதுக்கடைகளை அதிகப்படுத்தி எலைட் பார்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த மதுவின் கொடுமையிலே தமிழகத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறதே. இந்த அரசை எதிர்த்து மது கூடாது, முழு மதுவிலக்கு வேண்டும் என்று நான் 1500 கிலோமீட்டர் வெயிலில் மழையில் இரவு பகலாக நடந்திருக்கிறேன். தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறேன். பெரும்பாலும் தாய்மார்கள், ஏழை தாய்மார்கள் கொதிக்கிற வெயிலிலே நின்று வரவேற்ற போது அவர்கள் ஒன்றே ஒன்றுதான் சொன்னார்கள், இந்த மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, எனக்கு சொல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கிறது, எங்கள் 4 கட்சிகளுக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் நாங்கள் நடத்திய 3 மரத்தான் பந்தயங்களிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். சென்னையில் மாத்திரம் 59,000 மாணவ மாணவிகள், படிக்கிற மாணவர்கள், எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்ல, எல்லாம் பள்ளிகளில் விண்ணப்பங்களை பள்ளிகளில் கல்லூரிகளில் கொடுத்து மாணவிகள் மாணவர்கள் அது திட்டமிட்டு அவர்கள் மதுவை ஒழிப்போம் என்கின்ற மரத்தானிலே பங்கேற்றதற்கு காரணம், அவர்கள் மூலமாக மாணவர்கள் மத்தியிலே இந்த செய்தி பரவட்டும், அவர்கள் பெற்றோர்கள் மனதில் இது பதியட்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது. இந்த மது ஊழல் இரண்டையும் தமிழகத்தை பாழாக்குகிறது என்று சொன்னால்
இந்த அரசு மீது நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இப்பொழுது ரொம்ப ஆத்திரம் வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் இயக்கத்தின் மீது. எங்கள் இயக்கத்திலிருந்து ஒரு சில மாவட்ட செயலாளர்களை அவர்கள் ஆசை வார்த்தை காட்டி பதவி தருகிறோம் என்று சொல்லி வருகிற சட்டமன்றத்திலும் கூட வாய்ப்பு தருகிறோம். தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருகியுள்ளதாகவும் தமிழகத்தில் ஊழல் இல்லாத கூட்டணி அரசே மக்கள் நல கூட்டணியின் நோக்கம் என வைகோ செய்தியாளர் சந்திப்பில் பேசி வருகிறார். தொடர்ந்து அவர் பேசுவதை பார்க்கலாம். ஆனால் கட்சி அவ்வளவு பலகீனமாகிவிட்டதா? எங்கள் கட்சியை குறிவைத்து அந்த கட்சியை சிதைக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு தெரியாமல் கூட நடக்கிறதோ என்று நான் இந்து பத்திரிகையினுடைய பேட்டியிலே கூறியிருந்தேன். அதற்கு 2 நாள் கழித்து எனக்கு தெரியாமல் ஒருவேளை நடக்கிறதோ என்று வைகோ கூறுகிறார். எனக்கு தெரியாமல் எப்படி நடக்கும், எனக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்று கலைஞர் அவர்களே கூறினார்கள். 96 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக எங்கள் கட்சியிலிருந்து 1-2 மாவட்ட செயலாளர் அழைத்துக் கொண்டு போய் கட்சிக்கு மூடுவிழா நடத்தப்பட்டது என்றார்கள். கட்சியை அழிக்க முடியவில்லை. 10 வருடம் கழித்து 2006 எங்கள் கட்சி எம்பிக்களை 2004 எங்கள் கட்சி எம்பிக்களை கணக்கு காட்டி 4 பேரை கணக்கு காட்டி மந்திரி வாங்கி கொண்டு, அது சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்குமே கூறிய கருத்து, அதை மறுக்க முடியாது. அதன் பிறகு எங்கள் கட்சி எம்பிக்கள் 2 பேரை அழைத்துக் கொண்டு போய் அமைச்சர் பதவி தருவதாக சொல்லி ஒரு போட்டி பொதுக்குழுவை திமுக ஏற்பாடு செய்து கொடுத்தது. மூடிமறைவு கிடையாது. தினமலர் பத்திரிகை இது புஸ்வானம் ஆயிற்று என்று 8 கால சேலம் பொதுக்குழு என்று போட்டது. என்ன காரணம்? திமுக மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும் எங்கள் பொதுக்குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் போய் 4 லட்சம் 5 லட்சம் என்று பேரம் பேசிய போது 1430 பொதுக்குழு உறுப்பினர்களில் 1370 பேர் 1360 பேர் எங்களோடு இருந்தார்கள். அப்படி மொத்த ஒரு 70 பேர் தான் போனார்கள். மற்றதெல்லாம் ஃபால்ஸ் அவுட் விட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷன். இதை முழுக்க முழுக்க இயக்கியது கலைஞர் அவர்கள். நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், அவர் மதிமுகவில் வந்தால் முன்பு ஒரு காலத்தில் திமுக இருந்த சீனியாரிட்டி சேர்த்து கொடுக்கப்படும் என்று உயர்நிலை குழுவில் தீர்மானம் போட்டார். அதிலையும் தோற்று போனார்கள். இப்பொழுது 2016 நெருங்குகிற நேரத்தில் கட்சி அவ்வளவு பலவீனமாக நடத்த முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் ஜெயலலிதா அரசு பதவி விலக வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, சசி பெருமாளை கொன்றது ஜெயலலிதா அரசு என்று நான் குற்றம் சாட்டினேன். திமுக அப்படி சொல்லவில்லை. இது ஒரு கொலைகார அரசு என்று சொன்னேன். அப்படி கூறியது மட்டுமல்ல, சசி பெருமாளை சாகடித்தது ஜெயலலிதா அரசின் காவல்துறை என்று நான் வழக்கும் தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டில் பந்த் நடத்தினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் சேர்ந்து பந்த் நடத்தினோம். அந்த பொது அடைப்பு எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும்